மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் தாக்கப்பட்டால் 6 மணி நேரத்திற்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட்டிருக்கிறது மத்திய அரசு. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 6 மணி நேரத்திற்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு மருத்துவ நிறுவன தலைவரை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியிருக்கிறது. மருத்துவ நிறுவனங்களுக்கு சுகாதாரத்துறை ஒரு உத்தரவை இட்டிருக்கிறது. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தாக்கப்பட்டாலோ 6 மணி நேரத்திற்குள்ளாக எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்க வேண்டும் என்கிற உத்தரவை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. 6 மணி நேரத்திற்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு மருத்துவ நிறுவன தலைவரை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்க மாநிலத்தில் பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தார். இந்த விவகாரத்தை தற்போது சிபிஐ விசாரித்து வருகிறது. இனி இதுபோன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, பணியில் இருக்கும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மருத்துவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே டெல்லி, மேற்கு வங்காளம், கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ச்சியாக தமிழகத்திலும் இன்றைய தினம் பல்வேறு இடங்களில், குறிப்பாக திருச்சி, சேலம் உள்ளிட்ட இடங்களில் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் மருத்துவ நிறுவனங்களுக்கு சுகாதாரத்துறை ஒரு உத்தரவை இட்டிருக்கிறது. மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் தாக்கப்பட்டால் 6 மணி நேரத்திற்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். இதற்கு மருத்துவ நிறுவன தலைவரை பொறுப்பேற்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, மருத்துவ நிறுவனங்களுக்கு சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க? மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுப்பதற்காக மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும், அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். இதைத்தான் போராட்டத்தில் ஈடுபடும் மருத்துவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதாவது கல்கத்தாவில் நடந்த இந்த சம்பவம் காரணமாக இந்த கொடூர சம்பவம் ஒரு போராட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தேவை, எங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில்தான் தற்போது மத்திய அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் உள்ள எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அல்லது பிற மருத்துவ பணியாளர்கள் ஆகியோர் யார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் உடனடியாக 6 மணி நேரத்துக்குள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து வழக்கு பதிவு, விசாரணை ஆகிய நடவடிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர வேண்டும் என்று மத்திய உள்துறை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதைத்தான் கோரிக்கையாக மருத்துவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை தற்போது மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் வைத்திருந்த ஒரு கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கிறது. 6 மணி நேரத்திற்குள்ளாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்பது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.